India has witnessed over 5,000 deaths from 2014 to 2020 due to heat waves. Due to global warming, it's expected to increase and become frequent, the heat waves. The government has to notify heat waves as a disaster. The Tamil Nadu government under our Chief Minister M.K. Stalin has declared heat waves as a state-specific disaster, enabling relief and ex gratia payment of 4 lakhs to the families of the deceased. I like to say it even if you wouldn't want to hear it. It's a Dravidian model government, so we lead by example. So this is one more thing you could think of following us. Allocation of funds under the SDRF. Its 30% weightage is given to population and the area. This puts states like Tamil Nadu, which has controlled population, at a very big disadvantage. You're giving 30% weightage for the funds to be released to us. It puts us at a disadvantage. It is like you're punishing us for making sure that our population is under control. இது நல்ல படிச்சு நல்ல மார்க் வாங்குற பிள்ளைய கொண்டு போய் கிளாஸ் விட்டு வெளியில நீ இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைமையை தான் இங்க நாங்க பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து எல்லா விதங்களிலுமே தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய காரணத்தாலேயே, மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய காரணத்தாலேயே, நாங்கள் தொடர்ந்து நல்லாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தாலேயே நாங்கள் மிகப்பெரிய அளவிலே தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்படுகிறோம். கேரளாவும் எங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவும் அதே பிரச்சனை தான். ஆமா, நீங்க 2 கையும் விரிச்சு காட்டுறீங்க, அதே நிலைமை தான். விரிச்சுட்டாங்க, கையை விரிச்சுட்டாங்க. சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் நம்மளை பார்த்து கையை விரிக்கிறாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.